ஹலோ நண்பா நண்பிகள், இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா அனிமி சஜஷன்ஸ். நான் பார்த்த ஒரு டாப் 5ல் வச்சுருக்கிற இப்போ நியூவாக போய்கிட்டு இருக்கிற ஒரு சில அனிமீஸ் பற்றி நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதில் ஒரு சிலது நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்த்ததில் எனக்கு நான் ஒரு ரேங்க் வச்சுருக்கேன். அதை நான் சொல்கிறேன். அது உங்களுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் சொல்ல போகிறேன். அதான் அந்த வீடியோ போகலாம். டாப் 5க்குள்ளே நான் சொல்ல போகிறேன். இதை நீங்கள் ஒரு சில பார்த்துருப்பீங்க. எனக்கு இந்த டாப் 5ல் நான் என்ன சொல்கிறேன்னா, அது தமிழில் இப்போ கிரிஞ்சில் உள்ள இதை ஹிந்தியில் பண்ணியிருக்காங்க, தமிழில் கூட பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேர் என்னென்னா தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல் சீசன் 1 மட்டும் தான் இருக்குது. இது நான் ரேண்டமாக ஆரம்பத்தில் பார்க்க ஆரம்பித்த அனிமே. ஏன்னா ஒரு சீசன் தான் இருக்குது. என்னென்னா 3 ஸ்பாய்லர். ஓகே, 3 பேர் இவங்க பாக்ஸிங் நடக்கல, அந்த மாதிரி இது ஒரு மேட்ச் டோர்னமெண்ட் மாதிரி நடக்கும். இது யார் ஜெயிக்க, அந்த ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர் என்ன பண்ணுறான், இவனுக்கு உள்ளே என்ன பவர் இருக்குதுன்னு சிமிலரான ஸ்டோரி மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். 12 எபிசோடு தான், சீக்கிரம் பார்த்தீங்கன்னா முடிச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதான் டாப் 5. டாப் 4 உங்களுக்கு இந்த சண்டை கேங்கை பற்றினான ஒரு படம், ஃபைட்டு, எமோஷ்னல் லவ் இருக்கணும்னா நீங்கள் ஒரு நட்பு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இந்த அளவுக்கு நம்பணும் அப்படின்ற வரைக்கு பார்க்குறோன்னா டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ். மொத்தமாக 4 சீசன்ஸ் இருக்குது. நான் ஃபஸ்ட் சீசன் மட்டும் பார்த்துருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேனே, ஃபஸ்ட் சீசன் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்குது. 24 எபிசோடு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ரொம்ப என்ன சொல்ல, ஒரு குரூப்பாகவே கதை போகும். ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஃபைட் சீனாக இருக்கும். அந்த மைக்கின்ற கேரக்டர்லாம் எனக்கு பிடிச்ச கேரக்டர். அதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் 4 இடத்துல வைக்கேன். பார்க்கணும் கண்டிப்பாக. இந்த ஃபைட் ரீதியான ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கணும்னா நீங்கள் அனிமிலே பார்க்கலாம். அதில் இருக்குது. ஏன்னா தமிழில் கிடையாது, இது இருக்குது. இந்த கூட தமிழ் வரும்னு நம்புவோம். ஓகே, இதான் 4வது. 3வது இந்த டாப் 3க்கு வந்துட்டோம். 3வது இது ஒரு ரொமான்டிக்கான ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி ஒரு அனிமி சொல்லாமே. மை ட்ரெஸ் அப் டார்லிங். 12 எபிசோடு தான் இருக்குது ஃபஸ்ட் சீசன். இதுக்கு தான் நான் இந்த அனிமி நான் ஆர்வலாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீசன் 2க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னென்னா ஒரு பையன், கோஜோன்னு ஒரு பையன், ஒரு பொண்ணு ஹைஸ்கூல் படிச்சுக்கிறாங்க. இந்த பையனுக்கு இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஆகிறதுலாம் இந்த ஷூ அதெல்லாம் மேக் பண்ணுறது இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுதான் பண்ணிக்கிட்டே இருப்பான். இதுக்கேற்ற மாதிரி ஒரு பொண்ணு மாடலிங் ட்ரை பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கிற ஒரு பொண்ணு, காஸ்பிளே போடுறது அந்த மாதிரி. இவங்க 2 பேரும் சந்திப்பிச்சு எப்படி பேசிக்கிறாங்க, என்ன சந்திக்க, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப், இவங்க இது லவ்வாக எப்படி மாறுதுன்றதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப மொத்தத்தில் ஒரு டீசெண்டான ஒரு ரொமான்டிக்கான அனிமின்றதால இதை நான் 3வது இடத்துல தரேன். மை ட்ரெஸ் அப் டார்லிங். 2வது இடத்துல நம்ம பார்க்குறது சோலோ லெவலிங். இப்போ கரண்டாக பீக்காக போய்கிட்டு இருக்குது. இது என்னோடய ஆர்டர் வச்சுருக்கேன். இதுதான் கரெக்டுன்னு சொல்லலை. நான் 2வது இடத்துல வச்சுருக்கேன்னா ஓகே, இது நல்லா இருக்குன்றது. என்னென்னா சோலோ லெவலிங் ஃபஸ்ட் சீசன் ஃபுல்லாக தமிழில் வந்துருச்சு. தமிழ் டப்பான தமிழில் இருக்குது. செகண்ட் சீசன் செஷன் பார்த்துட்டு பற்றி பேசணும். அது இப்போ போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். போய்கிட்டு இருக்கா இல்லை என்னென்னு தெரியல, சரியாக தெரில. ஆனால் செகண்ட் சீசன் இருக்குது, போய்கிட்டு இருக்கு. அதுவும் நல்லாயிருக்கும். சீசன் 1 வரைக்குமே நல்லா அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் சோலோ லெவலிங்கில். அதுக்கேற்ற மாதிரி அவன் லெவலப் எப்படி கூடுறான், எவ்வளோ ஸ்ட்ராங்காக ஆகிறான்றதெல்லாம் ரொம்பவே நல்லா காமிச்சிருப்பாங்க. இப்போ கரண்டில் அதிகமாக போய்கிட்டு இருக்குது சோலோ லெவலிங் தான். இந்த வருஷம் அவார்டு கூட அதான் வாங்கிச்சு நினைக்கிறேன், பெஸ்ட்டு இதுன்ட்டு. அதனால இது 2வது இடத்துல நான் சொல்கிறேன். மொதல் இடம் 10 அனிமி சீசன் 1. சொல்லப்போனால் இது இந்த அனிமியோட ஸ்டோரி, விஷுவலு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. கலரிங் ஒவ்வொரு டோன் கலர், ப்ளூ, ரெட்டு, பிங்க்கு, எல்லோ அப்படின்னு க்ரீன் கலரிங்லேயே வச்சு நல்ல அனிமேட்டடுமே கொஞ்சம் புதுசாக இருந்தது. கதைப்படி ஒரு என்ன சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் இருக்குது. அது கொஞ்சம் 18+ இருக்கும். பட் ஸ்டோரி கொஞ்சம் புதுசாக இருந்துச்சு. இப்படி கூட இருக்குல்ல அப்படின்ட்டு இருந்துச்சு. இதுதான் என் ஃபஸ்ட்டு இடத்துல இருந்தாருன்னா, இது அதிகமாக இருக்காங்க. இதை பார்க்கறது சோலோ லெவலிங்கும் இதுவுமே ஈக்குவலான ஒன்று தான். இப்போ சோலோ லெவலிங் ஃபஸ்ட்டு வந்திருக்கலாம், இது கூட செகண்டில் வந்திருக்கலாம்.
ஏன்னா எனக்கு இது இங்கே விட நண்டானன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸ்டோரி, இது விஷுவல்ஸ் எல்லாமே வந்துட்டு. அதனால் வந்து ஸோ நண்டானன் ஆக மொத்தம் இந்த 5 தான் நான் வச்சுருக்கேன். இதை தாண்டியுமே இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய அனிமேஸ் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த இது ஒரு பார்ட் 1 வச்சுப்போம். இது ரீச் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இதோட பார்ட் 2 கண்டிப்பாக நான் போடுவேன், அது நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்க, இவ்வளோதாங்க இந்த வீடியோ. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இப்போ ரீசன் அனிமி வந்து இதாக இருந்தீங்கன்னா கமெண்ட் நானும் அதை நான் பார்த்துக்கிறேன். இப்போ நான் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா ஒன் பீஸ். இப்போ தான் விஸ்மன் ஐஸ்லாண்டுக்கே வாரேன். அது ஒன்றரை என்ட்ரி ஆகிடுச்சு ஐஸ்லாண்டுக்குள்ளே. இப்போ அந்த ஆர்க் போயிட்டுருக்கு ஒன் பீஸில். போய் அதான் மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதை பார்த்துட்டு மற்றதை பார்த்தோன்னா கொஞ்சம் குழம்பிடும், இல்லைன்னா அப்படி போயிடும், கதை மறந்து போயிடும். அதனால் வந்து ஒன்று மட்டும் கண்டினியூ பண்ணுன்றதை எனக்கு ஒன் பீஸ் வந்து முடிக்கணும்னு இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. இப்படி ஃபிஷ்மேன் வந்தாச்சு, இதுக்கப்புறம் டெசராட் அப்படின்னு ஒரு 5-6 ஆர்க் பெரிய இருக்குது. அது மட்டும் முடிச்சேன்னா இட்ஸ் கம்ப்ளீட்டட். ஏன்னா ஒன் பீஸோட பயங்கரமான ஃபேனுங்க நான். ஓகே, இதான் இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க அனிமி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இது வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அனிமி வீடியோலையோ வேறு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.